அண்ணா அண்ணா பால் வரேன். சரிண்ணா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். குட் நைட். மகி, என்னண்ணா? கீதா சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. என்ன, அவ ரொம்ப பயந்து போயிருக்காளா? லோக்கல் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், அவங்க வந்து பாத்துக்குவாங்க. சரியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், அவளோட தைரியமா இருக்க சொல்லு. ஓகே? சரிண்ணா. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். சரிண்ணா, நான் போய் படிக்கிறேன். குட் நைட். ஏ கீதா, ஏன் தூங்காம முழிச்சிட்டு இருக்க? தூக்கம் வரலையா? இல்ல மறுபடியும் திருட வருவான்னு பயந்துட்டு இருக்கியா? எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். என்ன? நம்ம வீட்டுக்கு வந்தது திருட இல்ல, என்னோட லைஃப கெடுத்த பாவி கந்தாஸ். என்ன சொல்ற கீதா? கொஞ்ச நாளாவே அவன் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஏய், என்ன இது? ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? வா, முதல்ல அண்ணா கிட்ட போய் சொல்லலாம். ஏய் மகி, இப்ப வேணாண்டி, அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம். ஏண்டி? அண்ணனுக்கு மன கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு நான் ரொம்ப அமைதியா இருக்கேன். முட்டாள்தனமா பேசாத. உன்னை அந்த ராஸ்கல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீ என்னடானா? சத்தமா பேசாத மகி, அண்ணன் காதல விழுந்துட போகுது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன்னை ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், அது அண்ணன் கிட்ட சொல்றதால என்ன மன கஷ்டம் வந்துட போகுது? இவ்வளவு கஷ்டப்பட்டு லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல அண்ணா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிருக்காரு. இன்னும் இன்டர்வியூ மட்டும் தாண்டி இருக்கு. அதையும் நல்லபடியா முடிச்சாதா அவரோட லட்சியத்துல ஜெயிக்க முடியும். எல்லாம் நல்லபடியா முடியற இந்த லாஸ்ட் மினிட்ல ஏன் பிரச்சனைய சொன்னா கண்டிப்பா அண்ணனோட மனசு டைவர்ட் ஆயிடும். இன்டர்வியூ பத்தின நினைப்பெல்லாம் போய் என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கு நான் காரணமா ஆயிடக்கூடாதுடி. கந்தாஸ் பிரச்சனைய நானா எடுத்துக்கிட்டது, இதை நானே தான் தீர்த்துக்கணும். தேவையில்லாம அண்ணன் மனசு குழப்பி அவரோட ஐஏஎஸ் கனவை டிஸ்டர்ப் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. அந்த கந்தாஸ் மேட்டருக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். யோசிப்போம் மகி, ஆனா இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேர் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவோம். நான் என்னவோன்னு நினைச்சேன், ஆனா அண்ணா ஐஏஎஸ் ஆகணுங்கிறதுக்காக உன் வேதனைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கலான்னு சொன்ன பாரு. உண்மையிலேயே உன் நல்ல மனசுக்காக அண்ணன் கண்டிப்பா இன்டர்வியூல பாஸ் ஆயிடுவாரு. நாம இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்பவும் போல இருப்போம். சரியா? சரி, தூங்க. குட் நைட்.
என்ன மாதவி பண்ணிட்டு இருந்த? எல்லாரும் வேக வேகமா வராங்க, வேகமா சாமியை கும்பிட்டுட்டு வெயில் சுடு தாங்க முடியாம போயிடுறாங்க. பிள்ளையார் இப்படி வெயில்ல இருக்காருன்னு யாராவது கவலைப்பட்டாங்களா? அதான் அவருக்கு நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சேன். என்னால பண்ண முடிஞ்சது அங்க கிடந்த கொடையை எடுத்து அவருக்கு வச்சேன். நல்லா இருக்கே. யாருமே யோசிக்காத விஷயத்த நீ செஞ்சிருக்க. வெரி குட். ஆமா, மத்தவங்களுக்கு இது தோணல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வர எல்லாருமே மனசு முழுக்க வேண்டுதலோட வராங்க. எனக்கு அது செய் இது செய்யு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா யாருமே சாமியை பத்தி யோசிக்கிறது இல்ல. நான் நீங்க வர வரைக்கும் சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் சாமியை பத்தி யோசிச்சேன். அப்போ உனக்கு எதுவும் வேண்டுதல் இல்லையா? இருக்கே, ஒரு பெரிய வேண்டுதல் இருக்கு. நீங்க ஐஏஎஸ் இன்டர்வியூ பாஸ் பண்ணணும், அது மட்டும்தான். அப்படியா? பிள்ளையாருக்கு நீ கொடை வச்சிருக்க இல்ல, அவர் பாத்துக்குவாரு. இனிமே எல்லாரும் அவரை கொடை பிள்ளையார்னு கூப்பிட போறாங்க. அது கூட நல்லா இருக்கே. நல்ல பேரு, கொடை பிள்ளையார். அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நீங்க ஐஏஎஸ் இன்டர்வியூ பாஸ் பண்ண பிறகு இந்த கொடை பிள்ளையாருக்கு ஒரு பெரிய கோபுரத்தோட கோயில் கட்டணும், சரியா? சூப்பர், கண்டிப்பா கட்டிடுவோம். சரி, வா போலாம். என்ன மாதவி இதெல்லாம்? இதெல்லாம் ஐஏஎஸ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க இல்லையா? இது ஃபைனல் ஸ்டேஜ் வேற. நீங்க இது சிறப்பா பண்ணணும். இதான் கடைசி சான்ஸ்னு ஞாபகப்படுத்துறியா? என்ன மனோ நீங்க? இது பாருங்க, எப்ப நீங்க மெயின் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டீங்களோ நிச்சயமா இன்டர்வியூலயும் ஜெயிச்சிருவீங்க. அது சம்பந்தப்பட்ட சில புக்ஸ் தான் இதெல்லாம். நம்ம ரிட்டையர்ட் கலெக்டர் மிஸ்டர் சிவராமனை பார்த்தேன். அவர் கொடுத்த லிஸ்ட் தான் இந்த புக்ஸ். தேடி தேடி கடைசியில் பழைய புக் ஸ்டால்ல தான் இதை வாங்கிட்டு வந்தேன். மனு, பாஸ் பண்ணிடுவேன் மாதவி. கண்டிப்பா உனக்காகவாது நான் இந்த இன்டர்வியூல பாஸ் பண்ணிடுவேன் மாதவி. நீங்க பாஸ் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மனு. எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து கிண்டலா பேசியிருக்காங்க. அந்த கிண்டலையும் கேலியையும் பொருட்படுத்தாதது மட்டும் பெருசு இல்ல. அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்கணும். நான் ஏதோ அவங்கள பழி வாங்கறதுக்காக சொல்லல. என்னோட மனோ எப்படிப்பட்டவர் பாருங்கன்னு அவங்க முன்னாடி நான் பெருமையா நிக்கணும், அவ்வளவுதான். அப்புறம் இதுதான் கடைசி அட்டெம்ப்ட். இதுக்கப்புறம் நமக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி அந்த டென்ஷன்லாம் இல்லாம நீங்க கேஷுவலா போய் அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு நீங்க இன்டர்வியூ கிளம்புறீங்க. இந்த தடவை நீங்க நிச்சயமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவீங்க. நிச்சயமா ஐஏஎஸ் ஆவீங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒண்ணு போதும் மாதவி. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். I will win. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. என்ன இது? நீங்க முதல்ல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்கல்ல, அப்போ இந்த Dress தான் போட்டுட்டு போகணும். இத போட்டுக்கும் போது பாருங்க. என்ன சஸ்பென்ஸா? இந்த Dress நீங்க போட்டுட்டு போனாலே உங்களுக்கு 2 மார்க் எக்ஸ்ட்ராவே போடுவாங்க. ஓகே, அப்படி கிடைச்சாலும் சந்தோஷம் தான். அப்புறம் நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற டயத்துல உன் நினைவா ஏதாவது என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும். கூட ப்ளீஸ். ஏற்கனவே உங்க பர்ஸ்ல என்னோட 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்குல்ல, அத அப்பப்போ எடுத்து பாத்துக்குங்க. இன்டர்வியூ பயமும் போயிடும், நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, இந்த ஐடியா நல்லா இருக்கு. இதுல நீங்க ஜெயிக்கணும் மனு. ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் இந்த மாதவியும் ஜெயிப்பா. ஜெயிப்பேன் மாதவி, கண்டிப்பா ஜெயிப்பேன்.
பயிற்சி இன்டர்வியூட தொகுப்பை புக்கா போட்டிருந்தாங்க. அகாடமில இருந்து வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கலந்துகிட்ட மாடல் இன்டர்வியூஸ் டிவிடியை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல போட்டு பார்த்து உங்க மைனஸை பிளஸ் ஆக்கிக்கங்க. ஏன்னா இது உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நல்ல பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா வாங்க. தேங்க்யூ மாதவி. இப்ப நீ பேசுனதுக்கு அப்புறமா எனக்கு புதுசா ஒரு தெம்பே வந்திருக்கு. நீ இன்னொன்னும் பண்ணணும். என் இன்டர்வியூ முடியற வரைக்கும் டெய்லி நீ ஃபோன் பண்ணி பேசினா நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். நோ செல்போன் டாக்கிங். ஓகே, இது என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணணும். புரிஞ்சுதா? புரியுதான்னா என்ன? ஆமா, என்ன இது புதுசா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்? ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட பேட்டியை சமீபத்துல பேப்பர்ல படிச்சேன். அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டாராம். அதுக்கு அவர் பதிலா சொன்ன காரணம் என்ன தெரியுமா? முதல் வேலையா அவர் செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டாராம். இன்டர்வியூ முடியற வரைக்கும் அந்த செல்போனை ஆன் பண்ணவே இல்லையா. ஜெயிச்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபாலோ பண்ணா நாமளும் ஜெயிக்க முடியும். புரியுதா? புரியுது மேடம். நீங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி கண்டிப்பா சக்சஸோட திரும்பி வரேன். ஓகே. நீங்க கலெக்டர் ஆயிட்டா முன்னுரிமை கொடுப்பேன்னு நினைக்கிற 3 திட்டங்களை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். முதலாவதா எல்லாருக்கும் கல்வி அறிவு கிடைக்க பாடுபடுவேன். அடுத்ததா அரசாங்கம் அறிவிக்கிற எல்லா திட்டங்களையும் அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க பாடுபடுவேன் சார். அடுத்து மனித நேயத்தை எல்லாருக்கும் பரப்புவேன் சார். வெரி குட். ஐஎஃப்எஸ் சர்வீஸ் கிடைச்சா வெளிநாட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணுவீங்களா மிஸ்டர் மனோகர்? என் தாய் திருநாட்டுக்காக பணியாற்ற நான் எந்த நாட்டுக்கும் போவேன் சார். கௌரவ கொலைகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஸ்டர் மனோகர்? கேள்விப்பட்டிருக்கேன் சார். நம்ம நாட்டுல சில பகுதிகளில் ஜாதி விட்டு ஜாதி மாறி காதலிச்சா அந்த காதலர்களை கௌரவ கொலைகள்ங்கிற பேர்ல தீர்த்து கட்டிடுறாங்க சார். ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க என்ன செய்வீங்க? கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் சார். ஒருவேளை உங்க உத்தரவுகளை உங்க நிர்வாக பகுதிக்கு உட்பட்ட ஒரு எஸ்பி நடைமுறைப்படுத்தாம விட்டா நீங்க என்ன செய்வீங்க? இனிமேதான் என்ன ஐஏஎஸ்ஆ தேர்ந்தெடுக்க போறீங்க. இதுல கிடைக்கிற பயிற்சி அனுபவங்களை வச்சு நான் எடுக்கிற முடிவு நிச்சயம் மத்தவங்க பாராட்டுற விதமா இருக்கும் சார். ஓகே மிஸ்டர் மனோகர், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பதில் சொன்னீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மனோகரா மனோகரா மனோகரா, என்ன ஓபன் பண்ணுவா? ஊத்துறா. என்னங்கண்ணா? கொடு 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 கொடு. சொல்லி சொல்லி நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். ஆனா மனோகரன் சொல்லாமலே ஐஏஎஸ் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டான். இன்னும் அவனை நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. அடுத்த ரவுண்ட ஊத்து. அவனை விட்டு வைக்கிறது தப்புன்னு. அடுத்த ரவுண்ட ஊத்து. இன்டர்வியூல பாஸ் ஆகி கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் நமக்கு ஆப் வச்சிருவான். டேய், அடுத்த ரவுண்ட ஊத்துறா. ஒன்னும் மாதவி உங்களுக்கு கிடைக்கணும், இல்ல இந்த மனோகரன் ஐஏஎஸ்ல தோக்கணும். இப்ப ரெண்டுமே நடக்காதுன்னு தோணுது. என்ன என்ன முட்டல் நினைச்சியா? இன்டர்வியூக்கு போனவனெல்லாம் ஜெயிச்சுட்டா இருக்கான். இது வரைக்கும் அவன் தோத்துருக்கலானே, ஆனா இது அவனுக்கு கடைசி வாய்ப்பு. அதிர்ஷ்டம் அவன் பக்கம் இருந்தா ஆயுள் போயிடும்டா, ஆயுள் போயிடும். அவன் உயிரோட இருந்தா தானடா கலெக்டரை சர்வீஸ் பண்ண முடியும். போட்டு 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 தானடா. விரல மீறி போகாம இருந்தா தான் இந்த நகத்துக்கே மரியாதை. மீறட்டா வெட்டி எறியற மாதிரி அந்த மனோகர கண்டம் துண்டமா வெட்டி எறிவேண்டா, கண்டம் துண்டமா வெட்டி எறிவேன். அந்த சரக்கடு என்னங்கண்ணா?
தங்கம் யாருன்னு உனக்கு புரிய வைக்கிறேன்டா. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? நாம இப்ப கலையை அழைக்கலனா ஊருக்கெல்லாம் சொன்னீங்களே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களான்னு காரணத்தை சொல்லி என் நிச்சயத்துக்கு வராம இருந்துட போறா. இப்ப இருக்கிற